தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயிலா? ஆமாங்க, நம்ம சனீஸ்வர பகவானுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் எந்திர சனீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சந்தவாசல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஆரணி போற வழியில ஏரிக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலில் வீட்டிற்கும் சனீஸ்வர பகவான் எந்த கோயிலும் இல்லாத மாதிரி சிவலிங்க ரூபத்தில் எந்திர வடிவில் காட்சி அளிக்கிறாங்க. அதுதான் இந்த கோயிலோட விசேஷங்க. சனீஸ்வர பகவான் ஏன் எந்திர வடிவில் வீட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முற்பொரு காலத்தில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் சம்புவராய மன்னர்கள் நம்ம படை வீட்டை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தாருங்க. அவங்க படைத்தளபதியாக இருந்த வையாபுரி அப்படிங்கிற ஒரு தளபதி அவர் குதிரையில போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தவறி விழுந்து அவர் காலில் முறிவு ஏற்பட்டுருது, எலும்பு உடஞ்சிருது. அவர் எங்க விழுந்தாரோ அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எந்திர வடிவில் ஒரு லிங்கம் மாதிரி வச்சு அவர் வழிபட்டாரு. அந்த இடத்துல இருந்த லிங்கம் தான் இப்ப நம்ம வழிபட்டிருக்க இந்த எந்திர சனீஸ்வரர் கோயிலில் வீட்டிற்கும் லிங்கம். அந்த வையாபுரி அப்படிங்கிற தளபதி இந்த சனீஸ்வர பகவானை நம்ம பூஜித்தனாலதான் நம்மளுக்கு கால் முறிவு குணமாச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி கும்பிட்டு வந்தாருங்க. ஆனா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல இயற்கை பேரிடர்கள்னால அந்த கோயில் ஒரு காலத்துல இடிஞ்சிருச்சு. அந்த சனீஸ்வர பகவானும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சனீஸ்வர பகவான்கிற லிங்கத்தை அந்த இடத்துல இப்ப இருக்க கோயிலில் வச்சு பூஜிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது கருதப்படுகிறது மக்கள் நம்பிக்கையில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் நாள் முழுவதும் திறந்திருக்கு. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. சனீஸ்வர பகவானோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்ட சனீஸ்வர பகவானோட எந்திரத்தில் அறுகோண வடிவும் அதனோட 6 முனைகளிலும் திரிசூலமும் வீட்டு இருக்குதுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனுமன், மகாலட்சுமி அப்படிங்கிற அவங்களோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. சனீஸ்வர பகவான் லிங்கத்தோட நெற்றி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்திரனும் ஒரு பக்கம் சூரியனும் நடுவே காகமும் வீட்டு இருக்குதுங்க. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சந்தவாசல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு பேருந்து வசதியும் இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு மிகவும் கூட்டமாக இருக்குதுங்க. 3 லட்சம் வரை பக்தர்கள் வழிபடுறாங்க இந்த கோயிலில். திசை நடப்பவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலை பரிகாரம் செஞ்சா தன்னோட வேண்டுதல் நிறைவேறதாக நம்பப்படுதுங்க மக்கள் மத்தியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் இன்னொரு கோயிலை பற்றி பார்க்கலாம்.